ப்ரெட்டை இப்படி ஏதாச்சும் ஒரு ஷேப் நம்மளுக்கு அதாவது ரவுண்ட் ஷேப்பில் டம்ளரோ கிண்ணமோ வச்சு நம்ம இந்தமாரி ஓரம்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டா நம்மளுக்கு இந்தமாரி ரவுண்ட் ஷேப் வரும். இருக்கிற எல்லாமே நம்ம வந்து இந்தமாரி ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கோசரம் 2 ஸ்பூன் மைதா, அதில் கொஞ்சோண்டு உப்பு, மிளகாய்த்தூள் லைட்டாக காரத்துக்கோசரம் போட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே கலந்து வச்சிடலாம். இப்போ நம்ம இந்தமாரி ரவுண்ட் ஷேப் கட் பண்ணோம் இல்லையா, அதில் இந்தமாரி சிக்கனை வச்சு பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கு கால்வாசி உடச்சிக்கலாம். உடச்சதும் இப்படி நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இது வச்சு ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோட்டிங்க்கு கலந்து வச்சுருக்கிற மைதா மாவில் டிப் பண்ணி வேண்டியதுதான். இதை அப்படியே நம்ம பிரெட் கிராம்ஸில் இப்போ அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். சிம்மில் வச்சுட்ருங்க, இல்லைன்னா மேலே இருக்கிற பிரெட் கிராம்ஸ் தீஞ்சிடும். வெல்கம் டு இது வந்து கேண்டி சிங்கர் சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தம்பி செஞ்சுட்டாங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.